முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் கல்வியை காவிமயமாக்கும் வகையில் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் விமர்சித்திருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், பழனியில் நடந்த முத்தமிழ் முருகன் மாநாடு பல்வேறு தரப்பிலிருந்து சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது கல்வி நிகழ்வா அல்லது அரசியல் நிகழ்வா அல்லது ஆன்மீக நிகழ்வா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கும் சூழலில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் அவரது கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார், விரிவாக சொல்லுங்க. புங்குழி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த எக்ஸ் வலைதளத்தில் இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் என்னென்ன தீர்மானங்கள், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை நீங்க பட்டியலிட்டு இருந்தீங்க. அதுல மிக முக்கியமாக கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யும் விதமாக ரவிக்குமார் கல்வியை காவிமயமாக்கும் முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பழனியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நேற்றும் கடந்த 24, 25 கடந்த 2 நாட்கள் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் 21 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் மிக முக்கியமாக 5வது தீர்மானமாக முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலைத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்கள் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் விழா காலங்களில் அருள்மிகு கந்தசஷ்டி முருகன் திருக்கோயில்களில் மாணவ மாணவியர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்விப்பது என்று தீர்மானிக்கப்படுவதாகவும் 2 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் முருகப்பெருமானுடைய பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயிலின் சார்பில் நடத்தப்படக்கூடிய அந்த கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகள், அதற்கு ஒரு பாடப்பிரிவு, ஆன்மீக பாடப்பிரிவுகள் ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுவதாக இந்த தீர்மானங்கள் கூறுகின்றன. கல்வியை சமய சார்புடையதாக்குதல் என்னும் பாஜக அரசின் இந்துத்துவ செயல் திட்டத்தை இது முருகன் பெயரால் செயல்படுத்தும் முயற்சியின்றி வேறல்ல என்றும் தன்னுடைய குற்றச்சாட்டை ரவிக்குமார் முன்வைத்துள்ளார். இந்து சமய அறநிலைத்துறை தனது துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதை எவரும் விமர்சிக்கப் போவதில்லை என்றும், ஆனால் கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது சமய சார்பின்மை என்னும் அரசமைப்பு சட்ட நெறிக்கு எதிரானதாகவும் இது கண்டனத்துக்குரியதும் என்றும் தற்போது ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துவது தொடர்பாக இந்து சமயத்துறை அறிவித்த போதே தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருந்தன. மிக முக்கியமாக ஒரு மதத்தை மட்டும் முன்னிறுத்தி மாநாடு நடத்துவதை ஏற்புடையதில்லை என்றும், நேற்று கூட மனிதநேய மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி இது போன்று பிற மதங்களை சார்ந்த பல்வேறு மாநாடுகளையும் அரசு முன்னெடுத்த வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய வலியுறுத்தலாக தெரிவித்தார். இந்த நிலையில் ரவிக்குமாரும் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தன்னுடைய கண்டனங்களை இந்த தீர்மானங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். தீர்மானங்களுக்கான தனது கண்டனத்தை ரவிக்குமார் தெரிவித்திருக்கிறார். அரசிற்கு இதை அவர் ஏதாவது அறிக்கை மூலமாக சமர்ப்பிக்க இருக்கிறாரா? தனது எதிர்ப்பை எப்படி பதிவு செய்ய இருக்கிறார் அரசுக்கு? தற்போது எக்ஸ் வலைதளத்தில் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் இந்த பதிவை ரவிக்குமார் தெரிவித்திருக்கிறார். அரசை பொறுத்தவரை நேரடியாக அமைச்சரை சந்தித்து இது போன்ற விஷயங்கள், ஏனால் இந்து சமய அறநிலைத்துறை என்பது அனைத்து மதங்களுக்கும் உரிய ஒரு மிக முக்கியமான துறை. பல்வேறு மதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் சமய சார்பின்றி மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு விஷயங்களை அந்த துறை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட்டணி கட்சிகளிடம் இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவை பொறுத்தவரை சமீப நாட்களாக அரசியல் ரீதியாக பார்த்தோம் என்றால் பாஜகவுடன் நெருங்கி வருகிறதோ என்ற ஒரு கேள்வியை கூட்டணி கட்சிகளே பல்வேறு தருணங்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை பொறுத்தவரை இதை நடத்திருக்க வேண்டியதில்லை என்ற ஒரு வலியுறுத்தலை ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் முன்னிறுத்திருந்தக்கூடிய நிலையில் தற்போது இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களும் விமர்சனத்துக்குள்ளாக இருப்பதை நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். பழனி முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அதிருப்தியை தெரிவித்து வருகின்றன. ஏற்கனவே சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அதிருப்தி தெரிவித்திருந்தார். தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். திமுக கட்சி பாஜகவோடு செல்கிறதா, அந்த கோட்பாடோடு செல்கிறதா என்று பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த நிலையில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அப்ப கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த சந்தேகம் எழுந்திருக்கிறது என்று நாம் சந்தேகிக்கலாமா ஸ்டாலின்? கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு, அதாவது பாஜகவுடன் திமுக எப்படி நெருங்குகிறது என்ற பல்வேறு விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதியுடைய அந்த 100ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட்ட நிலையில்
அதற்கு ராஜ்நாத் சிங்கை நேரடியாக வரவழைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு தருணங்களில் பாஜகவுடன் தொடர்ச்சியாக நெருங்கி போகிறதா திமுக என்ற ஒரு சந்தேகத்தை கூட்டணி கட்சிகள் எழுப்பியிருந்தன. தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக பிரதமருக்கு நன்றி தெரிவித்தது, பிரதமர் கலைஞர் மு கருணாநிதியை பாராட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி பாஜகவுடன் திமுக நெருங்கி போகிறார் என்ற சந்தேகங்கள் இருந்தது. இருந்த போதிலும் கூட்டணியை பொறுத்தவரை நிச்சயமாக திமுக பாஜகவுடன் சேராது என்று கூட்டணி கட்சிகள் நம்பினாலும் கூட ஏன் தற்போது பாஜகவுடன் திமுக நெருகின்ற என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை பொறுத்தவரை இதே போன்று பிற மதத்திற்கும் மாநாடு நடத்த அரசு முன்வருமா என்ற கேள்வியும் சேர்த்தே வைத்திருந்தார்கள். திமுக இதற்கு தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். அதாவது திமுகவை பொறுத்தவரை கூட்டணி சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், பல்வேறு பிற அம்சங்கள் ஆகட்டும், கொள்கை சார்ந்து நாங்கள் எப்பொழுதும் பாஜகவுக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்ற அந்த அம்சங்களை திமுக சார்பிலும் முன்வைத்திருந்தார்கள். இந்த ஒரு சூழல்ல தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய நடவடிக்கைகளை பார்த்து தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருவது நிச்சயமாக ஒரு கவனிக்கத்தக்க அம்சமாகத்தான் அரசியல் அரங்கில் தற்போது பார்க்க வேண்டியிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.